மியூச்சுவல் ஃபண்ட் வகைகளை பற்றி பேசும்போது நம்ம விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேட்டகரி மல்டி அசெட் ஃபண்ட்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி எளிமையாகவும் முழுமையாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காணொலி தொடர் உருவாக்கியிருக்கோம். அதனுடைய 6வது வீடியோ இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் பற்றி பேசுவோம். முதல்ல மல்டி அசெட் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு வரையறையை பார்ப்போம். பேர்லேயே இருக்குது மல்டி அசெட், அதாவது பல்வேறு அசெட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். முதல்ல மொத்தமே 4 அசெட் கிளாஸ் தான் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். எக்விட்டி, டெட், கமாடிட்டி, ரியல் எஸ்டேட். இப்போது இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் நேரடியாக முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுக்கு பெரிதாக இல்லை. மறைமுகமாக ஆர்இஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆர் ரியல் எஸ்டேட் பங்குகள், ரியல் எஸ்டேட் நிறுவன பங்குகளில் முதலீடு செய்கிறது மூலமாக ஒரு மறைமுகமான எக்ஸ்போஷர் இருக்கலாமே ஒழிய நேரடியாக ரியல் எஸ்டேட் அசெட்ஸில் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ இந்தியாவில் பெரிதாக இல்லை. ஸோ அப்போ மீதம் இருக்கக்கூடிய 3 அசெட் கிளாஸஸ் பார்ப்போம். அதாவது எக்விட்டி, டெட், கமாடிட்டி. இது 3லையும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு அசெட் கிளாஸ்லையும் 10% இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிகளை தான் செபி மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரையறுக்குது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த 3 சொத்து வகைகளை தான் இது இன்வெஸ்ட் பண்ண போகுது. அப்போ அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அடிப்படையில் எக்விட்டியினுடைய தன்மை என்ன? குறுகிய காலத்தில் அது வாலட்டைலாக இருக்கும், நீண்ட காலத்தில் அதிக க்ரோத் கொடுக்க முடியும். அதே போல் டெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியை கொடுக்க முடியும், ஆனால் அதனுடைய ரிட்டர்ன் குறைவாக தான் இருக்கும். ஸோ கமாடிட்டி, இப்போ நம்ம கமாடிட்டின்னு பேசுறது பெரும்பாலும் கோல்டு, இப்போ சமீப காலமாக சில்வரும் அதில் அதிகப்படியாக சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கமாடிட்டி கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிற ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் அப்படிங்கிற கமாடிட்டி மட்டும் பார்க்கும்போது இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஒரு ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அன்சர்டனிட்டி, ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியாக இருக்கலாம். இது போன்ற சூழல்களை இது ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும். ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கலாமே, அப்படி ஒரு அந்த ஆங்கிளில் இது ஒரு நல்ல ஒரு முதலீடாக இருக்க முடியும். ஆனால் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு கணிசமான அளவில் தான் இருக்கும். இப்போது சமீப காலமாக கிடச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன், கோல்டில் இருக்கக்கூடிய சமீப காலமான ரிட்டர்னை நீங்கள் அது ஒரு விதி விலக்காக தான் பார்க்கணும், அதை ஒரு விதியாக பார்க்க முடியாது. ஸோ பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது இந்த ப்ரெஷியஸ் மெட்டல் கமாடிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த 3னுடைய குணங்களும் ஒன்றாக சேர்ந்தது தான் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் தான் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ். சரி, இந்த மல்டி அசெட் ஃபண்டில் இருக்கக்கூடிய வகைகள், இதுக்கு கீழே இந்த கேட்டகரிக்கில் இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸை பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது எக்விட்டி ஓரியன்ட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த எக்விட்டி ஓரியன்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் பெரும்பான்மையான முதலீடு அப்படிங்கிறது ஒரு 60லேருந்து 70% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எக்விட்டியில் இருக்கும். அதுபோக ஒரு 20 to 30% இல்லை 30 to 40% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டெட்டில் இருக்கும். ஒரு 10 to 15% அப்படிங்கிற அளவுக்கு, இல்லை 10 to 20% அப்படிங்கிற அளவுக்கு கமாடிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய நெட் ரிசல்ட் எப்படியா இருக்க முடியும்? அஃப்கோர்ஸ் இது வந்து எக்விட்டியில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால க்ரோத் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே சமயத்தில் டெட்டினுடைய ஸ்டெபிலிட்டியும் கமாடிட்டியினுடைய ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கிடைக்க முடியும். ஸோ இப்போ இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும்? ஓரளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அப்பிடைட் இருக்கக்கூடியவங்க, ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்காக விரும்பக்கூடியவங்க, அந்த மாதிரியான முதலீட்டாளர்களுக்கு இந்த எக்விட்டி ஓரியன்ட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் பொருத்தமாக இருக்க முடியும். இதுக்கு அடுத்த ஒரு சப் கேட்டகரி அப்படிங்கிறது பேலன்ஸ்டு மல்டி அசெட் ஃபண்ட்ஸ். அப்போது இதில் பேர்லேயே நமக்கு தெரியும், ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே சமமான அளவில் ஒரு 30லேருந்து 40% அப்படிங்கிற அளவில் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு சமமாக முதலீடு பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். அப்போ இதில் என்ன அப்படின்னா, எல்லாத்தினுடைய குணங்களும் ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ இதில் வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது ஆவரேஜ் அவுட்டாக இருக்கும். ஆனாலும் இதில் ஓரளவுக்கு நமக்கு வந்து என்ன சொல்கிறதுங்க, ஒரு எக்விட்டியினுடைய அட்வான்டேஜ் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்பவே கன்சர்வேட்டிவான முதலீட்டாளர்களுக்கு இது ரொம்ப பொருத்தமானதாக இருக்க முடியும். பட் ஆனால் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லி ஆவரேஜ் அவுட்டாக இருக்கும். பட் இது ஒரு எக்கனாமிக்கலி சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ், ஒரு ஹைலி வாலட்டைல் சுச்சுவேஷன், மார்க்கெட்டில் நாட் டூயிங் வெல், அந்த மாதிரியான சமயங்களில் இது ரொம்ப பாதுகாப்பான ஒரு முதலீடாக இருக்க முடியும். சரி, இப்போ இது ரெண்டுனுடைய அட்வான்டேஜும் எடுக்கக்கூடியது தான் டைனமிக் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ். அப்போ இந்த டைனமிக் மல்டி அசெட் ஃபண்ட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர் இதை முடிவெடுக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், செபியினுடைய விதிமுறைகளின்படி குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு அசெட் கிளாஸ்லையும் 10 விழுக்காடாவது இருக்கணும் அப்படிங்கிறது கட்டுப்பாடு, அது ரூல். ஆனால் அந்த ரூலை மட்டும் வச்சுக்கிட்டு
மீதி எவ்வளோ வேணாலும் எந்த அசட் கிளாஸில் வேணாலும் வைக்கலாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர் முடிவெடுக்க போகிறாரு. அந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை அவருக்கு கொடுக்கக்கூடியது தான் டைனமிக் மல்டி அசட் ஃபண்ட்ஸ். அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த சரியான ஃபண்டை தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஃபண்ட் மேனேஜருடைய திறமையை பொறுத்து அந்த சமயத்தில் எது சரியான இதுவாக இருக்குமோ அந்த இடத்துல அவர் அதிகமான அலோகேஷன் பண்ண போகிறார். இப்போ மார்க்கெட் ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னா அவர் வந்து எக்விட்டியில் கொஞ்சம் குறைச்சிட்டு அதை டெட்டில் அதிகப்படுத்துவார் அவருடைய அசட் அலோகேஷனை. அதே போல் இப்போ வந்து கமாடிட்டிஸ், இப்போ நம்ம சமீப காலத்தில் பார்த்த மாதிரி சொல்லுவோமே, இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்குது, அதனால வந்து கமாடிட்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அவர்கிட்ட இருக்கும்போது, அந்த மாதிரியான ரிசர்ச் ரிப்போர்ட் அவர்கிட்ட இருக்கும்போது அதிகமான அலோகேஷனை அவர் கமாடிட்டிக்கு நகர்த்த முடியும். ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் போத் அப்படிங்கிற பெஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச் எடுக்க முடியும். இது யாருக்கு சரியாக இருக்க முடியும் அப்படின்னா, கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு நல்ல க்ரோத் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அதே சமயத்தில் இந்த டைனமிக் மார்க்கெட் சுச்சுவேஷனை நான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும், அதோட அட்வான்டேஜை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். இது போக இந்த மல்டி அசட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மேஜர் கேட்டகரியில் இது போக 2 நிஷ் கேட்டகரியும் இருக்குது. ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு துணை பிரிவு இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் மல்டி அசட் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் மல்டி அசட் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இன்டர்நேஷ்னல் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக இன்டர்நேஷ்னல் எக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது போக கமாடிட்டிஸ், அதாவது சில இந்த கோல்டு சில்வரை தாண்டி சில கமாடிட்டிஸ் இன்டர்நேஷ்னல் கமாடிட்டிஸ்லேயும் அவங்க எக்ஸ்போஷர் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு 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 சின்ன ஒரு நிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப மெச்சூர்டு இன்வெஸ்டர்ஸ் தான். இது வந்து பொதுவாக ஒரு ஏர்லி இன்வெஸ்டர்ஸ்க்காக, ஒரு காமன் இன்வெஸ்டர்ஸ்க்காக உள்ளதில் ரொம்ப மெச்சூர்டு இன்வெஸ்டர்ஸ். எனக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர் வேணும், நான் வந்து ஜியாகிரபிக்கலாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கக்கூடிய ரொம்ப மெச்சூர்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்க முடியும். இன்னொரு ஒரு நிஷ் கேட்டகரி ஒன்று இருக்குது, அது வந்து கமாடிட்டி ஃபோக்கஸ்டு மல்டி அசட் ஃபண்ட். ஸோ இதில் பார்த்தாக்கா இதில் பெரும்பாலும் அதோட ஃபோக்கஸ், இப்போ நம்ம எப்படி நம்ம எக்விட்டி ஓரியன்டில் பார்த்தோமோ அது மாதிரி இது வந்து இந்த சைடு ரொம்ப அதிகமாக சாஞ்சிருக்கும். அதிகப்படியான அசட் அலோகேஷன் வந்து கமாடிட்டிஸில் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரியான சூழல், அகெயின் இது வந்து ஒரு மெச்சூர்டு இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒரு எக்கனாமிக் ட்ரெண்டு, மார்க்கெட் சைக்கிள்ஸை புரிஞ்சு அதை ட்ராக் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு பொருத்தமானதாக இருக்கும். இது எல்லாருக்குமானதில்லை, அதை முதலே சொல்லிடலாம். இது வந்து யாருக்கு இப்போ சமீப காலம் பாருங்களேன், இப்போ ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி, ஒரு குளோபலி ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்குது, நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான சமயங்களில் ஒரு ஹை இன்ஃப்ளேஷனரி எக்கனாமிக் சுச்சுவேஷனில், அந்த மாதிரி சமயங்களில் கமாடிட்டி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த சைக்கிளை புரிஞ்சவங்க அந்த மாதிரியான சமயங்களில் இதில் முதலீடு பண்ணிவிட்டு அந்த சைக்கிள் முடியும் போது அவங்க வெளியே வந்துடலாம். இது எல்லாருக்குமானதல்ல, இது ரொம்ப நுட்பமான ஒரு சீசன்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு சரியானதாக இருக்க முடியும். அகைன் நான் இப்போ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், இப்போ சமீப காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த ஒரு ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு ரிட்டர்னை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மல்டி அசட் ஃபண்ட்ஸ் ரொம்ப அருமையான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் வேறு எந்த ஃபண்ட்ஸையும் விட. முக்கியமான காரணம் கோல்டும் சில்வரும். ஆனால் அதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது அந்த பாஸ்ட் வந்து இட் வில் கண்டினியூ அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஒரு அனாமலி, ஒரு விதிவிலக்கு அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது விதி ஆகாது. ஆனாலும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீண்டகால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து இது சிலருக்கு மிக மிக சரியான ஒரு முதலீட்டு முடிவாக இருக்க முடியும். இப்போ குயிக்காக சம்மரைஸ் பண்ணிக்குவோம். இந்த மல்டி அசட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக யாருக்கு பொருத்தமாக இருக்க முடியும்னா, இப்போ தான் என்னோட முதலீட்டை தொடங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான பிகினர்ஸ், இல்லை என்னால் அதிக ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு ரிட்டையர்ட் பீப்புள், ரொம்ப கன்சர்வேட்டிவான ரிஸ்க் அவர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிக மிக பொருத்தமானதாக இருக்க முடியும். இது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில், இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு முக்கியமான வெயிட்டேஜ் இது கொடுக்கலாம். ஸோ இது எப்படின்னா, சில பேருக்கு வந்து நான் வந்து இதில் முதலீடு பண்ணிகிட்டே இருப்பேன், நான் அதுக்கு மேலே அதை கையே வைக்க மாட்டேன், அதை போட்டுட்டு மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு இது ரொம்ப பொருத்தமானதாக இருக்க முடியும். யாருக்கு இது பொருத்தமாக இருக்க முடியாது அப்படின்னா, எனக்கு அதிகமான ரிஸ்க் அப்பிடைட் இருக்குது, அதே போல் எனக்கு அதிகமான க்ரோத் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது, எனக்கு ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன், என்னால் ஓரளவுக்கு ரிஸ்க்கும் எடுக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருத்தமானதாக இருக்காது. ஸோ ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்னது தான், எல்லாருக்கும் சரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இல்லை, உங்களுக்கு எது பொருத்தமான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க. நன்றி.